குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 25 நவம்பர் 2024 திங்கட்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்க்க முடியாது அப்படின்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலிப்பினர் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. முதல் எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை ஷெட்யூல் உள்ள உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த அகாடமியோட நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து ஷெட்யூலை வாங்கிக்கலாம். வேறு எந்த டவுட்டு என்னென்னலாம் இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 45 தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதுக்கான நம்ம அட்மிஷனும் போயிட்டுருக்கு. 2 தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதுலேயும் உங்களுக்கு இந்த இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எக்ஸாம் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்க முடியும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் எதாகட்டும், என்னென்னலாம் ஃபிசிக்கல் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி படித்தா மட்டுமே போதும். இந்த வேலையை வந்து நம்ம ஈஸியாக வாங்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அரசியலமைப்பு ஏற்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கொண்டாடுறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26. ஓகேங்களா? இல்லை 1949 நவம்பர் 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய 75வது ஆண்டு தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இராவினுடைய சிறப்பு கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி பங்கேற்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களோட பேர் அப்படியே டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தின் சமஸ்கிருதம், மைத்திலி மொழிகளுடைய பதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை, அரசியலமைப்பு சட்ட உருவாக்கமும் அதன் பெருமைமிகு பயணமும் அப்படின்ற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் படை தினம், அதாவது பார்த்திங்கன்னா என்சிசி டே கொண்டாடுறாங்க. இந்த என்சிசி எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1948 நவம்பர் 24 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய 76வது ஆண்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆண்டு விழா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையில் உதவி ஆணையர் முதன்மை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு. இதனுடைய முதன்மை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. அதுக்கான ஹால் டிக்கெட் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டது. ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா 312 ஊர்காவல் படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்பொருள் அங்காடி அட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆணையர் கி சங்கர் வந்து வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஊர்காவல் படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பம் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேண்டீன் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா 312 ஊர்காவல் படையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்திய காவல்துறை பதிவு செய்த 60 லட்சம் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4,28,278 வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை சட்டவிரோத சட்டம் எப்போ ஏற்றப்பட்டுச்சுன்னா 1961. 1983 பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுமைக்கு எதிரான 498A அப்படின்ற சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு யூஸ் ஆகும். இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது ஓகேங்களா? தில்லியில் ஜனவரி 11 மற்றும் 12 வந்து பார்த்திங்கன்னா
வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்வில் அரசியலில் வந்து பொது வாழ்வில் ஈடுபடுத்துறதுக்காக இந்த மாநாடு வந்து நடத்தப்படுது. தில்லியில் இருக்கிற பாரத் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. இல்லை 2000 இளைஞர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. நாடு முழுவதும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா காண இருக்கிறாங்க. ஓகேங்களா. மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24 ஒளிபரப்பான 116வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பிரதமர் மோடி பேசுவார். அப்படி உரையாற்றும் போது தான் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்க இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. சுவாமி விவேகானந்தருடைய 162வது பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடத்திருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 11, 12 ஆகிய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் இருக்க பாரத் மண்டபத்தில் இளம் சிந்தனையாளர்களின் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாநாடு நடத்திருக்காங்க. ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து சென்னையில் இருக்க கூடுகள் அறக்கட்டளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சென்னையை சேர்ந்த அறக்கட்டளை அது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா சிட்டுக்குருவியை வந்து பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கூடுகள் அமைச்சு சிட்டுக்குருவிகளை வந்து பாதுகாத்து வந்துருக்காங்க. அதனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனதில் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த கூடுகள் அப்படின்ற அறக்கட்டளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும். கூடுகள் அறக்கட்டளை கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்னு ஏதாவது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட புத்தகங்களுடன் பிரகத் அறிவகம் அப்படின்ற பேரில் சிறுவர்களுக்கான ஒரு நூலகத்தை நடத்திட்டு வர ஸ்ரீராம் கோபாலனுக்கும் பிரதமர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் எதனுடன் தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணும். பிரதமர் சொல்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து கயானா நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியில் வந்து பார்த்திங்கன்னா 180 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கேருந்து சென்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கயானா நாட்டுக்கு வந்து ரீசெண்டாக பயணம் மேற்கொண்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற முதல் மனதில் குரல் நிகழ்ச்சின்றனால இதை சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபரான இர்ஃபான் அலி இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தாயிரின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் நடு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் புகார்கள் தொடர்புடைய நிறுவனங்களுடன் உடனுக்குடன் நேரடியாக குறைகளை தீர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 மொழிகளில் நேரடியாக கட்டணமில்லா தொலைபேசி தொடர்பு எண் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு வசதி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் குறைகளை தீர்க்க தேசிய உதவி மையத்துடன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஏதோ ஒரு சிம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு இஷ்யூ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி தர மாட்டாங்கன்னா நீங்கள் நுகர்வோர் ஆணையத்துக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இதோட வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த நுகர்வோர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உங்கள் நெட்வொர்க் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து உடனே அவங்க ரெக்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதேமாதிரி 2017ஆம் ஆண்டு 263 நிறுவனங்களோட மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. தற்போது 1009 நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட இணைச்சிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கிணி. ஓகேங்களா. இத்தாலிய பாய்மர கப்பலான அமெரிக்கோ வெஸ்புகியுடன் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு பயிற்சி வந்து நடத்துகிறாங்க இந்தியா இத்தாலி சேர்ந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொச்சின் கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பயிற்சி வந்து நடைபெறுது. ஓகேங்களா. இந்திய கடற்படையினுடைய பாய்மர பயிற்சி கப்பல் பேர் என்ன பார்த்திங்கன்னா INS தரங்கிணி. ஓகேங்களா. இத்தாலிய பாய்மர கப்பல் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கோ வெஸ்புகி. இந்தியனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. முக்கியமான டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அர்பஜென்ஜாவில் நடைபெற்ற ஐநாவுடைய பருவநிலை மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள தெற்குலகுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடாந்திர நிதியாக அதாவது $30,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை நிதி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த நிதி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. இப்போ வழங்கலை, ஆல்ரெடி வழங்கினது. இவரோட பேர் தெரிஞ்சுக்கணும். இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா குலாம் முகமது ஜாஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கருவிகள் செய்கிறதுல ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். இவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார். அவ்வளோதான் இவர் பேர். விருது வாங்கியிருக்காருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தில் தொடர்புடையன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இவர் வந்து இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 83 வயதுக்கு மேலே இருக்குது. இவர் இப்போவும் தன்னுடைய பணிகளை செய்கிறதுனால அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க.
மாற்றுத்திறனாளியோட இடஒதுக்கீடு பற்றி ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 2016 கீழ் வந்து பார்த்திங்கன்னா 40% குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றோர், செவித்திறனற்றோர், அறிவுசார் குறைபாடு போன்ற பிரிவுகளில் உள்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 4% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நேற்று வந்து ஐபிஎல் ஏலம் நடந்திருக்கும். ஐபிஎல் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 2025 சீசனுக்கான வீரர்கள் ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் ரிஷப் பந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றில் இதுதான் அதிகம். ஓகேங்களா. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய பவுலரான மிட்சல் வந்து பார்த்திங்கன்னா அவர் 24.75 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமெரிக்காவைச் சேர்ந்த அனைத்து சமூக தலைவர்களும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வாஷிங்டனில் அட்வென்டிஸ் பல்கலைக்கழக உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அனைத்து சமுதாயத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் சிறுபான்மையினர் நலனை காக்க பிரதமர் மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். வாஷிங்டனில் இருக்க அட்வென்டிஸ் பல்கலைக்கழகமும் அமெரிக்கன் இந்தியன் சிறுபான்மையினர் அசோசியேஷன் சார்பிலும் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய சார்பில் சத்தீஸ்கர் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தனம் சிங் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கிட்டார். ஓகேங்களா. பிரதமருக்கு என்ன விருது வழங்கியிருக்காங்கன்றது முக்கியம். டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது. அடுத்து முத்தமிழ் பேரவையினுடைய பொன்விழா ஆண்டு மற்றும் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்றிருக்கு. இது மோஸ்ட்லி இதை கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவாடுதுறை அதாவது டிஎன் ராஜாத்தினுடைய வாழ்க்கை சரிதம் அப்படின்ற தலைப்பான நூலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்தமிழ் பேரவை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சத்யராஜுக்கும், ராஜரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம் டிகேஎஸ் மீனாட்சி சுந்தரத்துக்கும், இயல் செல்வம் விருது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் பிரியதர்ஷினிக்கும், இசை செல்வம் விருது வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி கிரீஷுக்கும், நாதஸ்வர செல்வம் விருது வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூர் டிஎஸ் உமாசங்கருக்கும், தவில் செல்வம் விருது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை சி குருநாதனுக்கும், கிராமிய கலைச்செல்வம் விருது பார்த்திங்கன்னா தி சோமசுந்தரத்துக்கும், நாட்டிய செல்வம் விருது வந்து பார்த்திங்கன்னா பாரதி ரவி கண்டசலாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் சொகுசு ரயில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கியிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அப்படின்னா கர்நாடகாவில். ஓகேங்களா. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தங்கக்கூடிய ஒரு அறை மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,530,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணத்துக்கு வந்து மேற்கொள்ளிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து 6 நாட்களுக்கு வந்து தென்னிந்தியாவில் மட்டும் இது பயணம் மேற்கொள்ளும். தொடர்ந்து 6 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ளும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இருக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டெஸ்ட் பேஜில் எந்த டெஸ்ட் பேஜ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நான் இந்த 2 ஷெடியூலையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.